சமீபத்தில் நடந்த உங்களுடைய பிறந்தநாள் விழா பிரம்மாண்டமா திருநெல்வேலியில் நடந்தது. இப்ப அதனை தொடர்ந்து இப்ப நிர்வாகிகளுக்கு நீங்க பாராட்டு விழா இதை பார்க்கிறப்ப மறுபடியும் சரத்குமார் அவர்கள் பிஜேபியில இருந்து வெளியே வந்து சமத்துவ மக்கள் கட்சியை உயிர்ப்பிக்க போறார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அதை எப்படி பார்க்கலாம்? ஃபியூச்சர்ல சமத்துவ மக்கள் கட்சி மறுபடியும் வருமா? இல்ல, சமத்துவ மக்கள் கட்சி மறுபடியும் ஸ்டார்ட் பண்றேன்ற எண்ணம்லாம் எனக்கு கிடையாது. நான் என்னை பொறுத்த வரைக்கும் 2.5 வருஷம் ஆச்சு, 2.5 years. நம்ம வந்து இணைந்தோம்னா மார்ச் சேர்ந்தோமா, மார்ச் 2 years ஆச்சு. ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை 2 வருடம் 4 மாதம் ஆயிடுச்சு. 2.5 மாசம் ஆகுது, 2 வருஷம் ஆகுது. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஆதங்கங்கள் இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரு ஆதங்கம் உண்டு. என்ன நம்மளுக்கு பொறுப்பு இல்லை ஆனால் எல்லாருக்கும் பொறுப்பு வாங்கி கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு பொறுப்பு வாங்கினேன்னு இல்லையே, என் கூட பயணிப்பவர்கள் அனைவரும் பொறுப்பில் தான் இருக்காங்க இன்னைக்கு. அதனால பொறுத்தால் பூமி ஆழ்வான்னு சொல்றோம். எந்த பூமியை நான் ஆள போறேன்னு எனக்கே தெரியாது. அது கடவுள் என்ன சொன்னாலே, டெஸ்டினி பிரிங்ஸ் பீப்புள் டுகெதர், ஃபைண்ட் பர்பஸ்னு. ஸோ எது எப்போ நடக்கும்னு தெரியாது. நான் வந்து பொறுமையாக தான் காத்துட்டு இருக்கேன். அவங்களுக்கு என்னுடைய செயல், என்னுடைய திறன், அறிவு, ஆற்றல், திறமை எல்லாமே அவங்களுக்கு தெரியும். அந்த அறிவு, ஆற்றல், திறமையை நான் பயன்படுத்த வேண்டும் எண்ணம் அவங்களுக்கு இருந்தாலும் அது காலதாமதம் ஆகிறது என்று எல்லாருக்கும் தெரியுது. அது விரைவில் நடக்கும் என்று எதிர்பார்க்கிறேன். நடக்காத போது உங்கள் கேள்விக்கு நான் உங்களை அழைத்து பதில் சொல்கின்ற இடத்தில் இருக்கிறேன் உங்களுக்கும் தெரியும். ஒருவேளை பொறுமை மீறும் பட்சத்தில் அண்ணாமலை மாதிரி புதுசாக ஒரு இயக்கம் ஆரம்பிக்கிறது. அண்ணாமலை இயக்கம் ஆரம்பிச்சிருக்காரு எனக்கு தெரியாதுங்க. பொறுமை மீறும் பட்சத்தில் அவர் இயக்கம் ஆரம்பிச்சிருக்காரா இல்லாட்டி கட்சி ஆரம்பிச்சிருக்காரா? அப்ப இயக்கம் ஆரம்பிச்சிருக்காரு. பொதுநலம் செய்யணும். அந்த பொதுநலம் நம்ம செஞ்சுட்டே தான் இருக்கோம். அது தொடர்ந்து செஞ்சுட்டு தான் இருக்கும். பொதுநல சேவையில் தான் எல்லாருமே இருக்கும். நீங்க போதை தவிர்க்க வேண்டும் என்று சொல்லி எல்லாருமே போய் குத்திருக்கோம். இதை நான் என்னைக்கோ சொல்லிட்டேன், அதெல்லாம் சொல்லியிருக்கோம். போதை தவிர்க்கணும், பீச் ஓரத்தில் குப்பை அள்ளணும்னு சொல்லியிருக்கேன். தென்காசியில் பார்த்தீங்கன்னா சட்டமன்ற உறுப்பினர் நானே போய் குப்பை அள்ளி அந்த வளாகத்தை சுத்தப்படுத்தி ஒரு பெரிய பார்க், பூங்காவே உருவாக்கி தந்திருக்கேன். சொந்த பணத்தில் தான் பண்ணியிருக்கேன். அரசுடைய எம்எல்ஏ நிதியிலிருந்து நான் அதை பண்ணலை. அதனால என்னை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன் இன்னும் வாய்ப்பு வராமல் இருக்கலாம். அந்த வாய்ப்புக்கு எதிர்பார்க்கலாம், வாய்ப்பு வரலாம். எது எப்ப நடக்கும்னு இந்த உலகத்தில் யாருக்கும் தெரியாது. நான் அதை பார்க்கவே இல்லைங்க. ஏன்னா அது வந்து அதை பத்தி சொல்லணும்னு நினைச்சா நான் வந்து பேசிக்கா நான் வந்து ஒரு பொறுப்பு கொடுத்த பிறகு நம்ம அரசியல் ரொம்ப தீவிரமா பேசலாம்னு பார்த்தேன். பட் ஆன் தி பேப்பர் பார்க்கும்போது இன்னும் எதிர்பார்ப்புகள் எல்லாம் அதிகமாக இருந்தது. அந்த எதிர்பார்ப்புகள் இல்லை என்று மட்டும் தற்காலினால் சொல்ல முடியும். 2019 அதிமுக கூட்டணியில ஒரு தனி கட்சியா நீங்க செயல்பட்டு இருந்தீங்க. அதன் பிறகு 2021 எடப்பாடி பழனிசாமி உங்களை அரவணைக்காமல் இருந்திருக்காருன்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நத்தம் விஸ்வநாதன், எஸ்பி வேலுமணி வந்து ஒரு குற்றச்சாட்டை உங்க பேரை பதிவு செஞ்சு அதுல கொடுத்திருக்காங்க. ஆமா, இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 2021 தேர்தலுக்கு உங்களை போன்ற சில கட்சிகளை அரவணைக்காமல் இருந்ததுதான் தோல்விக்கு காரணம்னு குற்றச்சாட்டா முன் வச்சிருக்காங்க. உங்களுடைய கருத்து? அதாவது அவங்க அப்படி சொல்றது அவங்களுடைய எண்ணத்தில், அதாவது 1996ஆம் ஆண்டு கொஞ்சம் போயிடுறோம். உங்க கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி 96ஆம் ஆண்டு வந்து அன்பு சகோதரர் ரஜினிகாந்த் அவர்கள், நான், மூப்பனார்ஜி எல்லாருமே உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது ஒரு மாற்றம் வரணும்னு நினைச்சோம். அப்ப பயணிக்கும் போது கடைசியில் வந்து என்ன பண்ணோம்னா, திராவிட முன்னேற்ற கழகம் டிஎம்சியை சப்போர்ட் பண்ணணும்னு சொன்னோன்னே நான் வந்து 40 நாட்கள் பயணிச்சேன். அப்ப நான் நினைச்சிருந்தேன் கட்சி அன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கணும். உங்களை போல் சகோதரர்கள் எனக்கு வந்து அறிவுரை சொல்லியிருந்தீங்கன்னா அன்னைக்கே கட்சி ஆரம்பிச்சு ஒரு 30-40 சீட்டு கேட்டு நிச்சயமா கொடுத்துருப்பாங்க. அன்னைக்கு ஒரு இடம் ஜெயிச்சிருக்கலாம். அன்னைக்கு அந்த எண்ணமே எனக்கு கிடையாது. இன்னைக்கு நினைச்சது ஒரு தவறு என்று தெரிகிறது. அந்த தவறை சுட்டி காட்டுகின்ற பொறுப்பு எனக்கு இருக்கு. எனக்கு ஒரு பாப்புலாரிட்டி இருக்கு. அந்த பாப்புலாரிட்டி சரிவர பயன்படுத்தணும்னு சொன்னோன்னே 40 நாள் பயணிச்சு எல்லாம் பண்ணேன். ஸோ அந்த பயணத்திலே நான் இருந்துட்டு இருந்தேன். என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய அறிவு, ஆற்றல், திறமையை வந்து புரட்சித் தலைவர்களுக்கு தெரியும். அப்படி பார்த்தீங்கன்னா 1996ஆம் ஆண்டு அவங்களை எதிர்த்து பிரச்சாரம் செய்த எனக்கு நான் வந்து கட்சி துவங்கிய பிறகு 2 இடம் கொடுத்து போய் நில்லுங்கன்னு சொன்னா எந்த அளவுக்கு என்னுடைய மதிப்பும், மரியாதையும், அறிவும், ஆற்றலும் போற்றப்பட்டிருக்கு மட்டும் உணரணும். இந்த நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் அதில் அடங்கியிருக்கு.